ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலைங்க ஒரு வித்தியாசமான வடை ரெசிபி, மொறு மொறு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அது நம்ம ஜவ்வரிசி வச்சு செய்ய போகிறோங்க. 1 கப் ஜவ்வரிசி இருந்தால் போதுங்க. டக்குன்னு இதை வந்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்குங்க. இது நம்ம மாதம்பட்டி சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இது வந்து அவரோட சிக்னேச்சர் ரெசிபிங்க. அவரோட எல்லா இதுலேயும் இது இருக்குமாங்க. அது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சுட்டேங்க. அதை வந்து இது மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொஞ்சம் இஞ்சி, பொடியாக கட் பண்ண கொஞ்சம் பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துக்கிறோங்க. இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க நான் காரத்துக்கு. அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா இந்த மிளகா அப்படி சேர்த்துறத வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதுக்கு ஒரு பாண்டிங் கிடைக்கிறதுக்காக யூஸ்வலாக வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து தான் இப்போ செய்வாங்க, வேக வச்ச உருளைக்கிழங்குங்க. நம்ம வந்து அவர் மாதம்பட்டி ரங்கராஜன் சார் மாதிரியே நம்மளும் வந்து பிரெட் க்ரம்ஸ் தான் போட்டு சேர்த்துறேங்க. அவர் வெறும் ஒயிட் மட்டும் ப்ரெட்டோட எட்ஜஸை கட் பண்ணிட்டேங்க. இந்த ஒயிட்டில் இருக்கிறத மட்டும் தண்ணியில் ஊற வச்சு பிசைவாருங்க. நான் வந்து பிரெட் க்ரம்ஸாக பொடி பண்ணி இது கூட சேர்த்து நல்லா திக்காக அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னா அது வந்து நல்லா பாண்ட் ஆகிடுதுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த வடை வந்து எப்படி இருக்குன்னா, மேலே வந்து இந்த ஜவ்வரிசியெல்லாம் மொறு மொறுன்னு ஆகிடுதுங்க. உள்ளே வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் போட்டு பிசைஞ்சிருக்கனால அது ஒரு சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து அது வராதுங்க, கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அது கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அந்தளவுக்கு நல்லா கொஞ்சமாக ஆயில் தொட்டுக்கிட்டுங்க இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆயில் வந்து கையில் தடவிக்கிட்டுங்க தட்டி சூடான எண்ணெயில் வந்து பொரித்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. யூஸ்வலாக இதை வந்து நார்த் இண்டியன்ஸ் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறாங்க. இது மாதிரி பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து இல்லை ப்ரெட்டை ஊற வச்சுங்க அதை சேர்த்து பிசைகிறப்போ ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மேலே இருக்க ஒவ்வொரு ஜவ்வரிசியும் வந்து ரொம்ப கிறிஸ்பாக ஆகிடுதுங்க. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அவர் சொன்ன மாதிரி தான், மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அவர் எந்த விசேஷம் செஞ்சாலும் இது வந்து அவரோட சிக்னேச்சர் ரெசிபியாங்க, அவங்களோட டீமோடது. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இது கூட வந்து ஏதோ ஒரு டிப் வச்சு சாப்பிட்லாங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி வெறும் டீ டைம் ஸ்நாக் மாதிரி டீயோட தான் இது சாப்பிட்டோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா பாருங்கள், எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த ஜவ்வரிசி நல்லா கிறிஸ்பாக மொறு மொறுன்னு ஆகிடுதுங்க. ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து எண்ணெயை நல்லா வடிச்சிட்டுங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னொரு டிஷ்யூ பேப்பரில் கூட வச்சு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. டீயோ காஃபியோடு இதை சாப்பிட்டு பாருங்கள். வித்தியாசமான ஒரு வடையாக கண்டிப்பாக இருக்குங்க. சேவில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.